இப்போ நம்ம வந்து முட்டை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்கோம், வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 4 முட்டை வேக போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு நல்லா கலக்கி போடணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு, இந்த பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வேகணும். ஓகே, இப்போ திறக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுது. நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகணும். எண்ணெய் மேலே வந்தது பாருங்கள். இப்போது நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி, 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடுவோன்னா தண்ணி ஆகிடும். 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி கோடு போட்டு கத்தியில் கீறி வச்சுக்கிறேன். இப்போது இது கூட கலந்துக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் மேலெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா மசாலாலாம் நம்ம கீறி வச்சுக்கிறதுல அந்த மசாலாலாம் உள்ள முட்டை உள்ள இறங்கிடும். அப்போ சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பெப்பர் தூவிடலாம். பெப்பர் தூவிட்டு அப்படியே கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு.